ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி அம்மா இந்த விஷயத்தில் நம்மளுக்காக எதாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த சப்போர்ட் பண்ணுறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எதனால் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு இதுங்கிறது எல்லார் வீட்லேயும் எல்லாரும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு ஏற்றுக்குவாங்க, சில பேர் ஏற்றுக்காமல் கூட இருப்பாங்க. அதனால நம்ம அதை ஒரு பக்குவப்பட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் பண்ண முடியும், செய்ய முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் என்ன யோசித்தேன்னா இந்த கல்யாண விஷயத்தை பற்றி நம்ம அம்மா கிட்ட இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அதனால அம்மா கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால நான் அம்மா கிட்ட இது மாதிரி நான் ஒருத்தரை விரும்புகிறேம்மா, 3 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தான் எனக்கு அதுக்கு இது பண்ணணுமா கல்யாணத்துக்கு. அண்ணன் கண்டிப்பாக அதை ஏற்றுக்குவானா என்னென்னு தெரியல. ஏன் அப்படின்னா, அவனுக்கு லவ்வுங்கிற விஷயம் எதுவுமே பிடிக்காதுங்கிறது உனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவன் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பலை. நான் எதாக இருந்தாலும் உன் முடிவு அப்படிங்கிறதுல தானே நான் உன் கல்யாண விஷயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதெல்லாம் எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு சில விஷயத்த நம்ம எடுத்து இது பண்ணிக்கணும், செஞ்சுக்கணுன்னாலும் அதுக்கான ஒரு பக்குவங்கிறது எனக்கு இல்லாமல் தான் போயிட்டுருக்கு அப்படின்னோடனே, அதனால சரி ஓகே பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் பார்ப்போம், பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, நான் இல்லைங்கல. எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்ததுனால நான் பார்ப்போம் நம்ம சரியாக இருக்கா என்னன்ட்டு. அண்ணன்கிட்ட நான் நேரம் வர்றப்போ பேசுகிறேன். பெங்களூர் அடுத்த வாரம் தான் நான் போகிறேன்னே. அவங்ககிட்ட பேசி நான் சம்மதம் வாங்க வைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னோடனே, சரி சரி நீ சம்மதம் வாங்க வச்சா அது எனக்கு சந்தோஷம்தான். எதையாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு விஷயத்த முறைப்படி இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும், பண்ணணும், செய்யும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த சம்மதம் வாங்குறதுக்கான இதை நீ பார்த்தீங்கனாலே போதும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், பண்ணுறேன், செய்கிறேன். இதுக்கப்புறம் எதையும் நீ பேசிக்கிட்டு இருக்காத, அவங்ககிட்டயும் சரி யார்கிட்டயா இருந்தாலும் சரி நீ பார்த்துக்காத, பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. நானும் சரின்ட்டு ஒர்க்குக்கு போயிட்டு நான் வேலையை பார்க்குற இதை விஷயத்த நான் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தான் வேலை பார்த்தாலும் செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை சரியான இதில் நம்ம கொண்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா அது இதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் எதையுமே இது பண்ண முடியும். ஆனால் எனக்கு வேலைக்கு போயுமே அம்மா என்ன சொல்ல போகிறாங்களோ, என்ன செய்ய போகிறாங்களோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையே தான் போயிட்டு இருந்துச்சே தவிர, அதை தாண்டி வேறு எதுவும் ஒரு இதாக எனக்கு அந்த இதில் இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இனிமேல் ஒரு பக்குவப்பட்டு தான் எந்த விஷயத்தையாக இருந்தாலும் செய்யணும் போல் அப்படின்ட்டு நான் நினைக்க ஆரம்பித்தோன்னே என் ஃப்ரெண்டு சொன்னா, நீ அதெல்லாம் கவலைப்படாத, உங்கள் அம்மா எல்லாமே சம்மதம் வாங்கிடுவாங்க, பண்ணிடுவாங்க, செஞ்சுருவாங்க. நீ எதுக்கு அதை பற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்க? த ஒரு இதாக நினைக்காத, கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும். போக போக எந்த ஒரு இதுவும் நம்மளுக்கு கரெக்டான வேல நம்ம கொண்டுட்டு போகணும், செய்யணும் அப்படிங்கிறத ஒரு இதை நீ முடிஞ்சாலே போதும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான், நான் எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி நான் பெங்களூர் கிளம்புறேன். நாளைக்கே அண்ணன் வர சொல்லியிருக்கான். அவன் ஏதோ ஒரு விஷயமா பேச வர சொல்லியிருக்கான். என்னன்ட்டு போயிட்டு நான் பார்த்துட்டு வர்றேம்மா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஏதோ சொல்கிறேம்மா, போயிட்டு பார்த்துட்டு என்னன்ட்டு நீ இது பண்ணிட்டு வா. நான் தான் சொல்லுவேன், எனக்கு இதுக்கப்புறம் என்ன முடிவு என்னங்கிறது தெரியல. எதாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள நம்மளுக்கு கரெக்டான வேல இது பண்ணணும் அப்படின்னா, நீ எனக்கு இது பண்ணால் மட்டும்தான் என்னால் இது பண்ண முடியும், செய்ய முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க, பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அடுத்த ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் நீ கிளம்பிட்டேன்னா என்னால் ஒன்றும் இது பண்ண முடியாதும்மா, பார்ப்போம், எதாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்போம். இப்போதைக்கு இந்த நேரத்தில் நம்ம சரியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் போதும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. எதையாக இருந்தாலும் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ணுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பெங்களூர் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே போனதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணேன், ஃபோனே எடுக்கலை. ஏன் இவங்க ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாயிடுச்சு. எதனால இவங்க இப்படியெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த 2 நாளைக்கு சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதாக இருந்தாலும் சரியான இதில் இது பண்ணுவோம்,
இப்போ இது பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு தான் எனக்கு வந்து ஆறுதலா கொஞ்சம் இது பண்ணா. "நீ ஒண்ணும் இது பண்ணாத, பார்ப்போம். அவங்களுக்காக நீ வந்து இது பண்ணிட்டு எதையும் நீ நினச்சிட்டு இருக்காத. போறது போகட்டும். நம்மளுக்கு இருக்கிறது இருக்கட்டும். நீ அதையே நினச்சிக்கிட்டு இது பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ப்போம். எதா இருந்தாலும் சரியான இதில நம்ம கொண்டுட்டு போறதுக்காக பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ நடக்கட்டும். அத தவிர நம்ம வேற எதுவும் பண்ண முடியாது.